இந்த வாரமும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ரெசிபி, என்ன செய்ய போறோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். என்ன டிஷ் ஃபர்ஸ்ட் சமைக்க போறோம்? சிக்கன் பண்ண போறோம். சிக்கன்ல உனக்கு தெரிஞ்ச டிஷ்லாம் சொல்லு பாப்போம். சிக்கன்ல எனக்கு தெரிஞ்ச டிஷ் நான் அதுக்குள்ள பூண்டை அடிச்சுக்கிறேன், நீ சொல்லு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் தொக்கு, கம் ஆன் bring it on. சிக்கன் குழம்பு, ம் சிக்கன் சுக்கா, ம் சிக்கன் கபாப், சிக்கன் லாலிபாப், எல்லாம் சிக்கன்ல தானே? 65. சிக்கன்ல தானே? எஸ். மட்டன்ல ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு செஞ்சு பார்த்திருக்கேன். சிக்கன்ல பார்த்திருக்கியா? ஆஹா. சிக்கன்ல நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு சமைக்க போறோம். சிக்கன்ல ஸ்பேர்னா சிக்கன் லெக் மட்டும்தான், வேற என்ன? ஈரல். ஈரல் இருக்கு, வேற? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லு, வேற என்னென்ன செய்யலாம் சொல்லு. கல்லீரல், So, நுரையீரல். இப்போ இதுல வந்து நான் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டுத்தையும் நான் அதில் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா நம்ம இடிச்சுக்கலாம். சொல்லு. கல்லீரல், நுரையீரல், முட்டை, கோழி முட்டை, கோழிக்கால், கோழிக்கால். இந்த கால்லாம் உதடு வேற. உனக்கு ஒன்றா சேராதா பேச பார்த்து? கோழிக்கால். கோழிக்கால். குழப்புற கோழிக்கால ஒழுங்கா பேசு. செஃப் நீங்க கோழிக்கால் சொல்லுங்க. கோழிக்கால். உங்களுக்கு ஏன் உதடு ஓட்டல? அப்புறம் எப்படி எனக்கு உதடு ஓட்டும்? ஒட்டாம ஒழுங்கா சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. உதடு நம்ம இங்க கோழிக்கால். கோழிக்கால். என்ன கோழிக்கால்? கோழிக்கால். கோழிக்கால் சொல்லு. கோழிக்கால். என்ன வாய்ஸ், என்ன அழகு. நீ ஆத்தா நீ சிரிக்காத ஆத்தான்ற மாதிரி இருக்கே. ரொம்ப நேரம் இடிச்சிட்டு இருக்கீங்க, நான் வேணா இடிச்சு தரவா? அது எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க இதுல நல்லா இடிக்கும்ட்டு. இதுல ஒரு 2 நாள் ஆகும் போல இடிக்கிறதுக்கு. நான் இடிச்சு தரேன். யோசிச்சு பாரு, எமர்ஜென்சிக்கு ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி வந்து டாக்டர் கிட்ட டாக்டர் அந்த இடத்துல இருந்தாலும் இடிச்சு தானே பண்ணுவாங்க. அவர் இடிச்சு ஆக்சுவலி அந்த மாதிரி தான் பண்ணது இருக்கு, லேப்ல வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. நான் கூட போட்ட உடனே உட்டா சக்கு சக்குன்னு ஆயிடும் நினைச்சேன். போட்டு ஆகாது. இது என்ன இடிச்சாலும் ஒன்றும் ஆக மாட்டுது. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய சிக்கன் ஸ்பேர்ஸ் கேள்விப்பட்டிருந்தாலும் அதில் இன்னொரு ஈரல் இருக்குது, 2 ஈரல் இருக்குது. ஒன்று சாஃப்டான ஈரல், அது நார்மல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஓகேவா. இன்னொன்று அரைப்பைன்னு சொல்லுவாங்க. அரைப்பை கேள்விப்பட்டிருக்கேன். அரைப்பை. அரைப்பை வந்து கோழியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். அது வந்து நீங்கள் செய்ய பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வந்து அந்த லிவர் பிடிக்காதவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ அந்த அரைப்பையை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம், லிவரை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அரைப்பைனா இங்கிலீஷ்ல கிசாத். சரி. என்ன பேச்சை காணோம்? எப்ப பார்த்தாலும் நம்மளே கிராஸ் பண்றானே. ஓகே, எப்படியோ கஷ்டப்பட்டு நவீன இடிக்கிறதுல இடிச்சாச்சு. முதல்ல நம்ம செய்ய போகிறது ஒரு அரைப்பை ரோஸ்ட். அரைப்பை ரோஸ்ட், இசாஸ் ரோஸ்ட். இசாஸ் அரைப்பை ரோஸ்ட். ஓகே. ஓகே. அந்த அரைப்பை ரோஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே ஒரு மராட்டி மூக்கு, ஓகே, கொஞ்சமாக நம்ம ஸ்டார் அனீஸ், ஒரு பீஸ் ஏலக்காய், ஸோ பட்டை, இது நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இது இப்போ இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, எஸ், இடித்து வச்சது இதில் சேர்க்குறோம். இடிச்சிருக்கான்னு நாங்கள் சொல்கிறோம். இடிச்சாச்சு, கஷ்டப்பட்டு இடிச்சிருக்கிறேன். நைஸ். இடித்த பூண்டு, இடித்த இஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம இது கூட சின்ன வெங்காயத்தை இடிச்சுக்க போகிறோம். ஓகே. இது இடிக்க முடியுமா செஃப்? நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பயமாக இருக்குது. நான் கட் பண்ணி போட்டு இடிச்சுக்கிறேன். இந்த என்ன தான் நம்ம அந்த இஞ்சி பேஸ்ட் போட்டாலும் சரி, இந்த இடிச்சு போட பார்த்து இஞ்சி பேஸ்ட்டுக்கு இருக்க ஃப்ளேவரே ஃப்ளேவர் தான். எஸ். வதக்கலாமாண்ணா? அதையாவது பண்ணுங்க. ஓகே. இந்த வாசத்தை பிடிச்சாலே 5 நாள் நான் சாப்பிட மாட்டேன், அந்த அளவுக்கு ஸ்மெல் எனக்கு பிடிக்கும், பூண்டு ஸ்மெல். செஃப், நான்வெஜ் சாப்பிட்றப்ப மட்டும் ஏன் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம நிறையா? எல்லா நான்வெஜ்ஜுக்குமே அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ சர்டன் நான்வெஜ்ஜஸ், எஸ்பெஷலி வந்து இந்த பிரியாணி மாதிரி எனி டிஷ்ஷஸ் விச் இஸ் ஃப்ளேவர்ஃபுல், விச் இஸ் மோர் ட்ரை, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க பார்த்து அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். எந்த ஸ்பைஸை இதுக்கு சேர்க்குறோன்றது ஒரு டெஃபினட்டாக தம் ரூல் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம சேர்க்குறோம். ஓகே. நான் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன், இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஒரு ரோஸ்ட் பண்ணுறது. அரைச்சிலாம் இல்லையே, இடிச்சு. ஒன்னதான் இடிக்க சொல்லியிருக்கணும். தப்பு தான். டவுட், நல்ல டவுட் கேட்டது தப்பு தான். நீ கேட்டது நல்ல டவுட். செஃப், அதை உல்ட்டாவாக வச்சு இடிக்கணும், அதனால தான் இவ்வளோ நேரம் இடிக்க முடியல. இதே இப்படி உல்ட்டாக பிடிக்கணுமா? மசாலா சமைச்சு ஆலயம் நீங்கள் பிஸியில் கண்டுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமா. ஸோ இப்போ வந்து ஒன்றும் பாதியமாக இந்த வெங்காயத்தை இடிச்சுக்கிறோம். இதையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை. இது இப்போ மஞ்சளை சேர்த்து நம்ம நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இந்த இறைப்பை வந்து எப்படி செய்கிறது, அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நிறைய நேரம் நம்ம செய்யாமலே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நார்மலாக இந்த இறைப்பையை வந்து வாங்கி செய்யாமலே இருப்போம், ஏன்னா இது எப்படி செய்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சது மட்டுமே செஞ்சு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். டெஃபினட்டாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எஸ்பெஷலி ஈரலே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த இறைப்பை பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மெத்தடில் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். செஃப் இப்போ நம்ம நார்மலாக கடைக்கு போய் கேட்டாலும் இது கொடுப்பாங்க, இறைப்பை தான். இல்லை, இது வந்து இறைப்பை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு கோழிக்கு ஒன்று தான் இருக்குன்றதுனால நீங்கள் முன்னாடியே சொல்லி வைக்கணும். வச்சிங்கன்னா தான் அவங்க சேகரித்து கொடுப்பாங்க. இப்போ இதுவே நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சுருந்தேன், இன்றைக்கி வர கோழி எல்லாமே எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு. மார்னிங் அதில் நம்மளை செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வாங்கி செஞ்சுட்ருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ரோஸ்ட்டுக்கு வந்து இடிச்சு போடுறது தான் பேசிக். இடிச்சு போட பார்த்து அதுக்கான ஒரு ஃப்ளேவர், டேஸ்ட் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். அதனால தான் நம்ம இதில் இடிச்சு போட்டிருக்கோம். இதில் எது செஃப் நீங்கள் சொன்னது? அந்தாண்ட இருக்கேன் கொஞ்சம் ஒயிட் கலரில். இது வந்து நார்மல் ஈரல். யா கொடுங்க. இது வந்து நம்ம ரொம்ப நேரம் இதில் குக் பண்ணணுன்றதுனால நம்ம முன்னாடி உள்ள ஸ்டேஜ்லேயே போட்டுற போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுன்ற அளவுக்கு வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் அதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸையும் சேர்த்துக்கலாம். கொடுங்க. இது வந்து நிறைய கிடைக்காது, இருந்தாலும் கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிச்சனில் வந்து நார்மலாக ஒரு குயிக் அண்ட் ஈஸி டிஷ்னா சிக்கனில் தான் செய்யணும்னு நினைப்போம். ஸோ அதுவும் சிக்கனில் வந்து இந்த லெக்கு இல்லைனா வந்து போன்லெஸ் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும்னு நினைப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸ்பேர்ஸ்லான்றதுக்காக தான் இந்த வாட்டி சிக்கன்லேயே 2 டிஃப்ரெண்ட் ஸ்பேர்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஈவன் நான் வந்து சின்ன வயசில் இருக்க பார்த்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த சிக்கன் தலையெல்லாம் வந்து ரோஸ்ட்லேயே போடுவாங்க. அந்த தலையும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஈவன் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நான் பண்ணேன், இது பேர் வந்து பிஸார் ஃபுட். சொல்லு, பிஸார் ஃபுட். ஸோ அந்த ஃபுட்டு பார்க்க பிஸாராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். அதுதான் பிஸார் ஃபுட் ஃபெஸ்டிவல். அதில் நம்ம பண்ண பார்த்து என்ன பண்ணிருந்தோம்னா சிக்கன் ஃபீட் சூப்பு இதெல்லாம் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, வேற லெவலில். அது கூட ஓகே. தலை 65லாம் நான் கேட்டது கூட இல்லை. 65 ரோஸ் தொக்கு மாதிரி பண்ணிடணும். செஃப் இது என்ன பேக்காக இருக்கு? என்ன பேக்? ஆமாம், உனக்கு என்ன வேணுமா? ஒரு பேக் தரவா? 100 rupees ப்ளஸ் டேக்ஸ். மோமோஸ் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. என்னம்மா மோமோஸ் மாதிரி இருக்குன்ட்டு? இங்கே பாருங்க, இதை பாருங்க, பார்க்க மாட்டீங்க. குக்கிங் வர பார்த்து நான் அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஐ வில் நாட் இன்ட்ராக்ட் எனி டிஸ்டர்பன்ஸ். இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே. நான் அதில் இருக்கிறத பார்த்து தானே பூனை கொடு டக்கு. முதல்ல வந்து சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் குழம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஸ்டிர் ஃப்ரை பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரத்தை குக் பண்ணுவோம். இது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு, ஈரல் மாதிரி இல்லை. அதனால இதை ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கோம். இது சுண்டி நல்லா வரணும். இதுக்கு தேவையான உப்பு. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீல்? டிஷ்ஷு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண பார்த்து ஒரு ட்ரை பண்ணியிருப்போம், இல்லைனா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலான்னு நம்ம நினச்சிருப்போம். ட்ரை பண்ணியிருந்தால் அதில் என்ன மிஸ்ஸிங் இருக்குது, அது இன்னும் எப்படி பெட்டராக செய்யலாம்னு நினச்சி அதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறது. இல்லை நம்ம ட்ரை பண்ண டிஷ்ஷை ரிப்ளிகேட் பண்ணணும்னு நினச்சா அந்த ரிப்ளிகேஷன், அப்படி இல்லைனா புது விதமாக அதை பண்ணணும்னு நினச்சா புது விதமாக பண்ணுறது. ஸோ டெஃபினட்டாக அந்த ஃபஸ்ட்டு ட்ரையிங்லேயே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுறது. ஓகே செஃப், கொஞ்சம் வாட்டர் போடலாமா? எஸ், போட்டுக்கலாம். இதை தான் கேட்குறேன், ஏன் இப்படி உருண்டு உருண்டு வருது செஃப் மோமோஸ் மாதிரி? அது வந்து ஒரு ஃபுல் கிசார்ட் மாதிரி இருக்கும். எப்படின்னா இறைப்பைன்றது என்னன்னா, நம்ம தீனி போகுது இல்லையா, அந்த தீனியை நல்லா மைய வச்சு அனுப்புறதுக்கான ஒரு ஆர்கன் தான் அது. ஸோ அதை மைய வைக்கிறதுக்கு இப்படி குண்டாக இருக்கும். அதை கட் பண்ணி இந்த இறையை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதனால அப்படி எப்படி ரவுண்ட் அப் ஆகுது, புரியுதா? இப்போ பேன் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பண்ண போகிறது நார்மல் லிவரா? ஆமாம். அது என்ன பண்ண போகிறோம்? ரோஸ்டா? அது வந்து பெப்பர் ஃப்ரை. ஓகே ஓகே, ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பேனில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, மராட்டி மூக்கு, ஏலக்காய், லிட்டில் பிட் ஸ்டார் அனீஸ். ஓகே. ஸோ அது கூட கல்பாசி. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஆனியனை கொஞ்சம் கையில் உதிர்த்து விட்டு போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். உதிர்த்து விட்டு சொல்லு. இதில் தக்காளி நம்ம ஃபுல் பீஸாக போட்டோம்ல,
அது கரையும். நீ ஆனால் அதை வச்சு குத்திக்கினே இருக்க, அப்படி நான் குத்தக்கூடாது. சத்தியமா குத்தல. நீ என்ன பண்ணு, இது மட்டும் பண்ணு, அதை விட்டுரு அப்படியே. சரி நான் தொடக்கூட இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. தண்ணி சுண்டி வந்து அது பெட்ரு. நீ தொடவே தொடாத. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள். ஸோ பெப்பர் ரோஸ்ட்டுக்கு தக்காளி நிறைய தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்தா போதும். பெப்பர் ரோஸ்ட்டுக்கு தக்காளி சேர்க்காம கூட நீங்கள் பண்ணலாம், ஆனால் நிறைய சேர்த்துறாதீங்க. ஸோ இதை நம்ம சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே பண்ணவா ஒரு தடவை? எதுக்கு நீ பண்ணுற, நான் பார்த்துக்கிறேன். இல்லை கை சும்மா இருக்க நம்ம மாட்டேன். கை நம்மண்டா அப்படியே எண்ணெயில் கை வச்சிரு, இது கொதிக்குது பாரு. ஒரு டிஷ்ஷை இதுக்கு வைக்கிறப்ப நான் தானே அதை பார்த்து உங்க கையில பக்குவப்படுத்தி கொடுப்பேன். பக்குவப்படுத்தி கொடுப்பியா? ஆமா. இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டே இருக்க பார்த்து ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஓகே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுமா செஃப்? அதான் நான் சொல்லிக்கிறேன், நீ அந்த கிரேவி மட்டும் பாரு. தப்புதான். கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். சரியா? ஓகே. இந்த மண்ணீரல் நல்லா கொதிச்சு வருது இல்லை, அப்போ நம்ம மண்ணீரல் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஈரலில் கூட கிடைக்காது. அதை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மஷ்ரூம் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாகவே அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எப்போதுமே நம்மளுக்கு கம்மியாக கிடைக்க பார்த்து ஒரு வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, பாதி கிடைக்கும் பாதி கிடைக்காம போகும்ன்றது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சேர்த்து குக் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் அதுவுமே அதே டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதனால் அது குக்கிங் பாயிண்ட் மஷ்ரூம் கம்மின்றதுனால நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை சேர்க்குறோம். பெப்பர் ரோஸ்ட் சொன்னோம் இல்லையா, லிவர் பெப்பர் ரோஸ்ட், அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். ஓகே செஃப் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண அட்ஜஸ்ட்? இன்னும் ரோஸ்ட் ஆகணுமா? இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நிறைய தேவையில்ல, கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நார்மலாக வந்து பெப்பர் ரோஸ்ட்டுக்கு வந்து நம்ம பெப்பர் அண்ட் கியூமின் பவுடர், அதாவது சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கணும் கம்பல்சரி. மிளகுத்தூள் இப்போ பாதி சேர்த்துக்கோங்க, ஃபினிஷிங்கில் மீதி சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பேசிக் மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு சிட்டிகை குழம்புத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே சேர்க்குறது. இப்போ நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா சீரக பொடி, பெப்பர் பவுடர். நிறைய சேர்க்காதீங்க, கம்மியாக சேருங்க பெப்பர் பவுடர். லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கணும் பெப்பர் பவுடரை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வச்சுருக்க லிவரை இதில் சேர்த்துட்டு, லிவரு அதேமாதிரி இந்த இதெல்லாம் வந்து கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அந்த கம்மியாக இருக்கிறத இப்படி பண்ண போகிறோம் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. போட்டோனே குக் ஆயிடுச்சு செஃப் லிவரு. இதை கட் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம், ஹோலாகவும் நீங்கள் சேர்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹோலாகவே நீங்கள் சேர்த்துக்க தான் பெட்டர். ஏன்னா இது ஆட்டியல் மாதிரி இல்லை, கோழிகள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது நீங்கள் ஹோலாக சேர்த்து குக் பண்ண பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாம் மசிஞ்சு வர பார்த்து. செஃப் இது ரோஸ்ட் ஆகணுமா இன்னும்? ஸோ இப்போ இந்த ஈரல் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி வரணும். ஈரல் வந்து குக்கிங் டைம் ரொம்ப கம்மி, நம்மளுடைய அரைப்பை மாதிரி கிடையாது. அரைப்பை வந்து குக்கிங் டைம் ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம நிறைய நேரம் அதை குக் பண்ணிட்டு அது கூட மஷ்ரூமும் சேர்த்துருக்கோம். இதில் அப்படி கிடையாது. ஈரலும் கிட்டத்தட்ட ஒரு ப்ரான் மாதிரின்னு சொல்லலாம். அதுவும் சிக்கன் ஈரல் ரொம்பவே சின்னதாக இருக்கும், ஒரு போட்ட உடனே குக் ஆகிடும். இருந்தாலும் மசாலாஸ்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வரணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறோம். தக்காளி நான் சேர்த்த மாதிரி ஒன்றும் பாதுமாக தான் அது வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். பார்க்கறது கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மசாலா ஒன்றோட ஒன்று கூட்டாகி எப்படி வருது பாருங்கள் நல்லா. ஸோ இது நல்லா இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ லைட்டாக இதில் வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம இதுக்கு பெப்பர் பவுடர்லாம் போட வேண்டியது இருக்குது. அது வந்து எப்போ போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஈரலில் இந்த பெப்பர் மசாலா சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஈரல் வந்து ரொம்பவே ஒரு ரிச்சான டிஷ். ஈரல் ட்ரை பண்ணியிருக்கேன் அது வரைக்கும்? நீ இல்லை சார் ட்ரை பண்ணது இல்லையா? ஈரல்லாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதா? அது தெரியும். எப்படி இருக்கும்? நான் வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஈரல் வறுவல். யாருக்கு? வீட்டில் அம்மாக்கு. எப்படி பற்றி கலரை பற்றி எப்படி இருக்குன்ட்டு? சூப்பராக இருக்கும். சும்மா இது மாதிரி. இது என்ன பண்ணி வச்சுருக்கேன்? அடி பிடிக்காமல் நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஸோ ஈரல் கூட நீங்கள் நிறைய பேர் வந்து வீட்டில் செஞ்சுருப்பீங்க. ஆனால்
இந்த நுரைப்பை வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இதை அவாய்ட் தான் பண்ணுவீங்க. அது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த மாதிரி ஒரு டலைமாலே நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி உங்கள் குழந்தைங்களுக்கு ஈரல் பிடிக்கலாம், இது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். இது ஒரு நல்ல ஒரு சூவியான கன்சிஸ்டன்சியில் நல்லா ரிச்சாக இருக்கும். அது கரெக்டாக குக் பண்ணி இந்த மஷ்ரூம் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக பசங்களுக்கு பிடிக்கும். அது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இன்னும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஓ மை காட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கனில் கூட இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்ய முடியுன்றதை நீங்கள் டெஃபினட்டாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். பெப்பர் அதேமாதிரி பார்க்க ஈஸி அண்ட் சிம்பிளாக இருந்தாலும் அந்த பெப்பர் ரோஸ்ட்டுக்குன்னு ஒரு பேசிக் ப்ரொசீஜர் இருக்குது. நான் ஆனியன் கட் பண்ண பார்த்துருப்பீங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த லென்த் வைஸில் கட் பண்ணியிருப்பேன். அது என்ன ஆகும்னா ஆனியன் உடனே பிரிஞ்சு குக் ஆகிறது ஈஸியாகும். ஆல்சோ தக்காளி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருப்பேன். அது ஒன்று மிக்ஸ் ஆகி வர பார்த்து கலரை பாருங்களேன். பெப்பர் ரோஸ்ட்னால் அந்த கலர் இப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லைனா அது பெப்பர் ரோஸ்ட்டே இல்லைன்ற மாதிரி. ஸோ இது நல்லா வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நான் சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கான பெப்பரும் போடணும். அதெல்லாம் நம்ம போட வேண்டியது பாக்கி இருக்குது. அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். செஃப் நான் எப்படி செஞ்சிருக்கேன் ரோஸ்ட்? நான் செஞ்சதை காமிச்சு நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா பட் நான் தானே அது வந்து ஓகே வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஏதோ கொஞ்சம் நேரம் பரட்டிட்டு இருந்ததுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்குறேன். ஆனால் அது வந்து இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு வந்து முக்கியமாக நமக்கு தேவை பொறுமை. என்னது பொறுமை. ஏன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா சில டைம் வந்து உங்களுக்கு நினைச்ச கன்சிஸ்டன்சி வராது. எஸ்பெஷலி ரோஸ்ட்டுக்கலாம். ரோஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் அந்த மெனக்கெட்டு கொஞ்சம் அதை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அது ரோஸ்ட். அப்படி இல்லைன்னா அது தொக்கு தான். ஸோ ரோஸ்ட்ன்றது ட்ரையாக இருக்கணும். அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கணும். பெப்பர்ன்றது இப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதுக்கு தேவையான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கான பெப்பரை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தேவையான பெப்பர் இதுவுமே உங்கள் ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பெப்பர்னால் அந்த பெப்பர் இருக்கணுங்க, அப்போ தானேங்க அது பெப்பர். ஸோ அது கூட கொஞ்சமாக சீரகத்தூள், இது 2 மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபைனல் ஃப்ளேவரிங்கு கொஞ்சமாக கருவேப்பிலையே இதில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ அவனை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஜென்டலாக விட்டோன்னா டன். ஈரல் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஃபைனல் பெப்பரும் இந்த ஸ்பைஸும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா போதும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கடை வச்சுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களாம் பார்த்தா கூட இந்த டிஷ்ஷை போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்களேன். இது அதுவும் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு டிஷ் கிடைக்குதுன்னா எதுக்கு வந்து அவங்க வெரைட்டின்னு கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஈரல் எப்படி ஒரு வெரைட்டி, நுரைப்பேல் எப்படி ஒரு வெரைட்டினா யாருக்கு தான் பிடிக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 months ஒன்ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த டிஷ்ஷை பிளேட் பண்ணி பார்த்துக்கலாம். ரம்யா போயிட்டு பிளேட் எடுத்துருவாமா. ஓடு குடுன்னு ஒன்று குட் கேர்ள். இந்த நுரைப்பை பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா எடுத்திங்கன்னா அந்த மசாலா ஒன்று குக் ஆகி இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வரணுங்க கலர். இந்த மாதிரி வந்தால் தான் ரோஸ்ட், ப்ராப்பரான ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லைனா ஆல்மோஸ்ட் தொக்கு மாதிரி தான் இருக்கும். ஒரு ரோஸ்ட்டுன்றது அது ஸ்லோவாக குக் ஆகணும், லாங் டைம் குக் ஆகணும். அந்த ரோஸ்ட் மாதிரி கலரும் வரணும். ஆல்சோ அந்த மசாலாவும் ஒன்று சேர்ந்து அந்த மீட்டோட ஒட்டி இருக்கணும். அதுக்கு பேர் தான் ரோஸ்ட். ஸோ இந்த ரோஸ்ட்ன்றது வந்து மெயினாக நீங்கள் எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நுரைப்பை வச்சு பண்ணியிருக்கேன். இதில் மட்டும் தான் பண்ண முடியுமாங்க, வேறு இல்லையா பண்ண முடியாது. நீங்கள் எந்த வேணால் ரோஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் மட்டன் ரோஸ்ட் பண்ணலாம், நீங்கள் சிக்கன் ரோஸ்ட் பண்ணலாம், ஏன் நீங்கள் ப்ரான் ரோஸ்ட்டு கூட பண்ணலாம். குக்கிங் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மஷ்ரூம் சேர்க்க வேணாம். அண்ட் மசாலாஸ் எல்லாமே சேம் தான். அந்த ரோஸ்ட்டுன்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் படி பண்ணிங்கனாலே போதும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். இந்த கலர் தாங்க மெயின். ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே பார்த்து உங்களுக்கு அந்த கலர் வரும், ஆனால் வீட்டில் வராது. அது ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனுக்கு வரணும். வந்தால் தான் அது ரோஸ்ட். இங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பிளேட்டிங் பண்ண பார்த்து இன்னும் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். வாவ், ஒரு அமேசிங்கான டிஷ்ஷுங்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த மஷ்ரூம் எதுக்காக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு கோழிக்கு ஒன்று தான் கிடைக்கும்ன்றதுனால நிறைய கடையில் இது அதிகமாக வச்சிருக்கிறதும் இல்லை. சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, வேணும்னா கொடுப்பாங்களா தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் முன்னாடியே அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லி வச்சு வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது கூட ரசம் சாதம் இல்லைனா சிக்கன் குழம்பு, அதுவும் நல்லெண்ணெய் சிக்கன் குழம்புலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் மதியத்துக்கு சாப்பிடாதீங்க, இதுக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கீட்டிங். நைட்டுக்கு நல்லா முட்டை தோசை அப்படியே ஈரில் புட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அல்வா துண்டு மாதிரி வரும். அந்த அல்வா துண்டு அந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்ல ஒரு கல் முட்டை தோசை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ மை காட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரு டெட்லி காம்போன்னு சொல்லலாம். பிளேட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நீங்கள் விஷுவலாக பார்ப்பீங்க. அந்த பிளேட் அனுப்பின பொண்ணாக தான் காணும். பிளேட் எடுத்துகிட்டு வர போச்சா செய்ய போச்சானே தெரியல. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. செஃப் வந்துட்டேன் செஃப். என்னம்மா உன்னை பிளேட் எடுக்க தானே சொன்னேன். செஃப் நான் எதில் பண்ணுவீங்கன்னு தெரியாதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேனில் தானம்மா பண்ணேன், எதில் பண்ணுவேன்னு தெரியலன்ற. செஃப் செம்மையாக வந்திருக்கு.
ரோஸ்ட் சூப்பராக இருக்கு. நம்ம செஞ்சு இன்னைக்கு சூப்பராக இல்லாமல் இருந்திருக்கு. எடு எது வேணும்? பிளேட் எடு, இந்த 2 பிளேட் எடு. இதுதான் அருமையான பிளேட். ஒரு பவுல் எடு டீமோல் பண்ணுறதுக்கு. வெரி குட். அழகாக ஒரு போர்ஷன் இந்த மாதிரி ஒரு சட்டியில் எடுத்து பிளேட்டில் கமுத்தி இந்த பீஸை மட்டும் ஏன் விடுவானே இல்லை, எஸ், அவனே அப்படி உள்ளே வச்சுருவோம். அடடடடடடா. நான் இப்போ பார்த்தியா, ஐ எம் ஷெஃப், செம்மையா இருக்கு. ஆல்சோ ஐ எம் கொத்தனார். இவ்வளோ சூப்பராக பூசுகிறேன் பார்த்தியா? 1 2 3. வாவ் வாவ். இந்த ரோஸ்ட் இருக்கு, ரோஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரோஸ்ட்னாலே இப்படி தான் இருக்கணும். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மீ. ஏன்? நான் ரொம்ப பொறுமையாக அதை வந்து இது பண்ணலை, ரோஸ்ட் பண்ணலை. ஏமா அந்த மசாலா போட்டது நான், இந்த டிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்தது நான், எல்லாம் பண்ணது நான், ஆல் கிரெடிட்ஸ் மட்டும் கோஸ் டு யூவா? சேஃப் அட்லீஸ்ட் அது வந்து டச் கொடுத்துருக்கேன்ல, அதுக்காவது என்னை பாராட்டுங்க. அதனால தான் இந்த மஷ்ரூம் மட்டும் கலர் ஆகாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் பண்ணியிருந்தா அந்த மஷ்ரூம் கூட கலராக இருந்திருக்கும். வாவ். ரெண்டு சூப்பரான டிஷ். ஒன்று பார்த்தீங்கன்னா பெப்பர் லிவர் ரோஸ்ட், அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கனை வச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று சேர்த்தது இரைப்பை ரோஸ்ட். அந்த இரைப்பை மஷ்ரூம் ரோஸ்ட்டுமே சரி வேறு லெவலில் இருக்கும். ஒன்று பெப்பர் வச்சு பண்ணோம், இன்னொன்று நம்ம ஜஸ்ட் ஸ்லோவாக லாங் டைம் குக் பண்ண ஒரு ரோஸ்ட். இரைப்பை ரோஸ்ட், பெப்பர் ரோஸ்ட் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.